அனைவருக்கும் வணக்கம். அர்ஜென்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாஃப் தேவைப்படுது. ஸோ அதை பற்றி தான் வெளியில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நேரில் வந்து ஒர்க் பண்ணுறதுனால நிச்சயமாக வந்து நான் சொல்லக்கூடிய மாவட்டங்கள் அந்த ஏரியா பகுதியில் உட்பட்டவர்கள் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். மற்ற டிஸ்ட்ரிக்ட் யாரும் அப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன ஏரியாவில் நீங்கள் வந்து நேரடியாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். சேலம் டவுன், சேலத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அல்லது ஓமலூர், சேலம் அல்லது ஓமலூர் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? மற்ற மாவட்ட மக்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் உங்கள் மாவட்டத்தில் எங்கே வேணுனாலும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இது வந்து ஆஃப்லைனில் நேரடியாக வந்து பணியாற்றுற மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா சேலத்தை சுற்றி ஓமலூர் அந்த சைடில் இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, எந்த மாதிரியான ஸ்டாஃப் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போலீஸ் எக்ஸாம், டிஆர்பி, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இது போன்ற போட்டித் தேர்வுகளை வந்து டெஸ்ட் பேஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு கொஷின் கிரியேட் பண்ணுறது, கொஷின் டைப் பண்ணுறது, நோட்ஸ் எடுக்கிறது, நோட்ஸ் டைப் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஒர்க் செய்யக்கூடிய டைப்பிங் தெரிஞ்ச ஸ்டாஃப். டைப்பிஸ்ட் அப்படின்னா டைப்பிங் மட்டும் தான் தெரியும், நான் மற்றதெல்லாம் செய்ய மாட்டேன்னு வரும். ஸ்டாஃப் அப்படின்னா எனக்கு டைப் பண்ண தெரியாதுன்னு வரும். ஸோ இங்கே பிரச்சனை என்னென்னா டைப்பிங் தெரிஞ்ச ஸ்டாஃப்னு சொல்லலாம், அல்லது ஸ்டாஃபாகவும் இருக்கணும் வித் உங்களுக்கு டைப்பிங்கும் தெரியணும். ஸோ இதான் ரொம்ப வந்து இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட். ப்ளஸ் இது இருந்தால் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். டைப்பிங் அப்படின்னா நீங்கள் தமிழ் வந்து டைப்பிங் நல்லா தெரியணும், ரைட்டா? ஸோ நீங்கள் அதில் லாயர் ஐயர் எது வேணாலும் இருக்கலாம், பட் ஆனால் ஸ்பீடாக டைப் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இங்கிலீஷ் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் லாயர் இருந்தால் தெரிஞ்சால் கூட போதும். மேக்ஸிமம் தமிழ் டைப்பிங் தெரிஞ்சாலே நீங்கள் இங்கிலீஷ் டைப்பிங் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? ஸோ டைப்பிங் வந்து முடிச்சுக்கணும். ப்ராப்பராக டைப்பிங் முடிச்சுட்டு எனக்கு தமிழ் டைப்பிங் தெரியும்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒன்று. அடுத்தது வந்து டைப்பிங் மட்டும் போதாது, இதில் வந்து டைப்பிங்கில் நமக்கு வந்து குரூப் 4, குரூப் 2 போலீஸ் எக்ஸாம்னா அந்த ரீசனிங் பகுதி வரும்ல, சில டயக்ராம்லாம் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயக்ராம்லாம் உங்களால் வந்து வரைய முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு பகடை கணக்கு, பிக்சர், ஏன்னா நான் வெர்பல்னு வரும்போது நமக்கு வந்து நிறைய படங்கள் வருது. ஸோ அந்த படங்கள்லாம் உங்களால் வரைய முடியுமா அப்படின்றது பாருங்கள். ஸோ கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைப்பிங் தெரியணும். இந்த மாதிரி இந்த கொஷின்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி மேக்ஸ் கொஷின், ரீசனிங் கொஷின்லாம் வந்து உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், ரைட்டா? சரி, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், சேலம் ஓமலூர் இதுக்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்தில். ஏன்னா நீங்கள் ஒரு பஸ் ஏறி வரீங்க அல்லது ஒரு ட்ராவல் பண்ணி வரீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து சேலத்தை வந்து ரீச் ஆகிடுவீங்க. அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நேரடியாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், ரைட்டா? ஸோ மேற்கொண்ட விவரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோனில் சொல்லுவாங்க. இப்போதைக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஒரு பேசிக்கான டீட்டெயில், உங்கள் பேர் என்ன, உங்கள் கான்டாக்ட் மொபைல், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கொடுத்தா தான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் பேசிக் டீட்டெயில் வந்து கேட்பாங்க. அது கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். விரைவில் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அர்ஜென்ட்டாக வந்து ஸ்டாஃப் வந்து தேவைப்படுது. ஏன்னா டிஎன்பிசி குரூப் 4 வந்து பொங்கலுக்கு அப்புறம் வராங்க. இடைநிலை ஆசிரியர்கள், அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், நிறைய விதமான தேர்வுகள் அடுத்தடுத்து இந்த 2024 வரும். ஸோ வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் வரும், எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து நேரடியாக வந்து ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க குறைந்தபட்சம் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசி போலீஸ் எக்ஸாம் இதெல்லாம் சம்திங் ஏதாவது படிச்சுட்டு இருக்கணும், ரைட்டா? குறைந்தபட்சம் ஒரு குரூப் 1, குரூப் 2 ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆச்சு நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த லெவல் இருந்தால் தான் உங்களால் வந்து சரியாக வந்து ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஏற்கனவே ஒரு 2-3 வருடங்களாக தொடர்ச்சி நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணலை அப்படின்னா கூட எனக்கு நாலேஜ் இருக்குது, இந்த எக்ஸாம் பற்றிலாம் நான் கொஷின் எடுப்பேன், நோட்ஸ் எடுப்பேன், டைப் பண்ணுவோம் அப்படின்னா மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? மேற்கொண்ட விவரங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனில் டவுட்டாக வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது இன்டர்வியூ வச்சாங்கன்னா நீங்கள் அப்போ வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.